திருச்சி மாநாட்டுல சீமான் ஏமாந்துட்டாரா? ஆமாங்க, இப்ப லாஸ்ட் சண்டே திருச்சியில நாம் தமிழர் கட்சியோட மாநாடு நடந்துச்சு. கூட்டம் செம்ம கூட்டம், பிரிச்சு விட்டாங்க. நான் மன்னனும் பேச்சு மறந்து விட்டாப்புல. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதே டிவிக்கு மாநாடு நடந்தப்ப நம்ம அண்ணன் சொன்னாரு, தம்பி கூட்டம்னா ஓட்டா மாதிரிதான் தம்பி, இதெல்லாம் அரசியல் கூட்டம் இல்ல தற்கொலை கூட்டம் அப்படின்னாரு. ஆனா இப்ப இது என் இன கூட்டம், தமிழ் கூட்டம், தன்மான கூட்டம் அப்படின்றாரு. இல்ல சத்தியமா எனக்கு புரியல. அடுத்தவங்களுக்கு வந்தா அது கூட்டம் ஓட்டா மாறாது, உங்களுக்கு வந்தா அது இன கூட்டம், தன்மான கூட்டம், தமிழ் கூட்டம்ன்றீங்க. இது என்ன கூட்டம்னு எனக்கு வரைக்கும் புரியல. நான் அவருக்கு எதிராக பேச வச்சு நான் ஒண்ணு மத்த 200 வாங்குற ஊட்டின்னு வச்சாதீங்க. நான் டிவிக்கு சப்போர்ட்டர். டிவிக்கு சப்போர்ட்டர்னு தற்கொலை கூட்டம் யோசிக்காம சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. இப்ப கதைக்கு வருவோம். தற்கொலை கூட்டம் சொல்றீங்களே, நீங்க ஃபாலோ பண்ற தலைவர், நீங்க யாரா வேணா ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க ஃபாலோ பண்றீங்கல்ல அந்த தலைவரை விட ஏன் விஜய் தற்கொலை, தமிழக வெற்றிக்காரங்க ஏன் தற்கொலைன்னு சொல்லிருங்க. நீ எந்த தலைவர் சொன்னாலும் அதுக்கு நான் கவுண்டர் பாயிண்ட் வச்சிருக்கேன். தற்கொலை சொல்லிட்டு நீ எந்த தலைவர் ஃபாலோ பண்றீங்களோ அவங்களோட பேரு, நீங்க எதனால தமிழக வெற்றி கழகத்தை தற்கொலை கூட்டம்னு சொல்றீங்களோ அந்த ரீசன் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோல அத பத்தி தெளிவா நான் சொல்றேன். எந்த கட்சி லீடிங் வந்திருக்குன்னு பார்த்துட்டு அவங்க எதனால தற்கொலை கூட்டம்னு விஜய் சொல்றாங்க, தற்கொலை கூட்டம்னு சொல்றதுக்கு கவுண்டர் அட்டாக் நான் வச்சிருக்கேன். அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய். மாட்டுக்கறியை தின்னக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மேடையில போய் பேட்டியும் கொடுக்குற, இன்னொரு மேடையில போய் மாட்டுக்கறி தின்றா ஒரு ஆரம்பம் அப்படின்ற என்னங்கடா கொடுக்குறீங்க? உங்க டோனா எங்களை கொடுக்குறீங்களா?